ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2002 ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான ஜான் கியூ. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜான் குவின்சி ஆர்ச்சிபால்ட். இவர் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு நபர். இவருக்கு ஒரு அழகான குடும்பம், அதாவது டென்னிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி, மைக்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு பையன், ஒரே மகன், ஆசை மகன், செல்லமாக வளர்க்குறாங்க. ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா, இவர் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது கைக்கு வாய்க்கு தான் கரெக்டாக இருக்குது. நம்மளால் கட்ட வேண்டிய அந்த மாதம் பில்லை கட்டுவோம் இல்லையா, எந்த இஎம்ஐ பில்லுகள்னு எதையுமே கட்டுறதுக்கு இவருடைய வருமானம் போதுமான அளவில் இல்லை. இதில் பத்தாதுக்கு மனைவிக்கு வேற ஒரு காரை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்ல, அந்த காருக்கே இஎம்ஐ கட்டலை அப்படின்னு பேங்க்காரன் படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் சீனாவே அந்த காரை தூக்கிறேன், நீ முதல்ல கட்ட வேண்டிய இஎம்ஐயை கட்டு, அதுக்கப்புறம் இந்த கார் வாங்குறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க காரை தூக்கிட்டு போயிடுறாங்க. இவர் ஒய்ஃபுக்கு இவர் மேலே கொலகாண்டு, காரை வாங்கி கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு கடைசியில் அவன் தூக்கிட்டு போயிட்டாங்க 2 வாரத்தில் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டிடுவான், இன்னும் 2 வாரத்தில் எனக்கு பேச்சுக்கு வந்துடும், கட்டிட்டு காரை மீட்டுருவோம், அவ்வளோதானே, யாருக்கு தெரிய போகிறது, விடுமா 2 வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அப்படின்னு மனைவியை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காப்புல நம்மால். இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இவருடைய மகனான அந்த மைக்கேல் இருக்காப்புல இல்லை, அந்த குட்டி பையன், அப்பா தான் தனக்கு ஹீரோ அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன், அந்த பையன் ஒரு பேஸ்பால் மேட்ச் ஒன்று நடக்குது, அந்த மேட்சை பார்க்கறதுக்காக மகன் விளாட்றான் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிருக்காங்க. விளையாண்டுட்டு இருந்த பையன் திடீர்னு மயங்கி விழுந்துடுறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, பையனுக்கு என்ன ஆச்சுன்னு. இங்கே தானே ஓடிட்டு தான் இருந்தேன், திடீர்னு என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி உடனே அந்த பையனை தூக்கி வண்டியில் போட்டுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அங்கே போனால் சார் இதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பையனுடைய ஹார்ட்டு நார்மலாக என்ன சைஸில் இந்த வயசு குழந்தைக்கு இருக்கணுமோ அதை விட 3 மடங்கு பெருசாக இருக்குது. இந்த ஹார்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த ஹார்ட் இனிமேல் யூஸ் ஆகாது, இவனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இமீடியட்டாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அங்கே இப்போ கதாநாயகனுக்கு தான் உங்களுக்கு நிலைமை தெரியுமே, அவருக்கு அந்த மாதம் இஎம்ஐயே கட்டுறதுக்கு வக்கில்லை, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காப்புல. அவர்கிட்ட போய் இவ்வளோ பெருசாக பண்ணுறது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இது என்கிட்ட இன்சூரன்ஸ் கார்டு இருக்குது, நீங்கள் வேணால் தேய்ச்சி ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னா, அவங்க சரி நீங்கள் உங்கள் கார்டை கொடுங்கன்னு சொல்லி காரை வாங்கிக்கிறாங்க. ஆரம்பத்திலே இவ்வளோ பணம் கட்ட வேண்டியது இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. சரி அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்போ திருப்பியும் காலைல போயிட்டு சாயங்காலம் வந்தவர்கிட்ட, சார் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் விசாரித்தோம், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க கவர் பண்ண மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் என்னதான் பண்ணுறது அப்படின்னு புரியாத கதாநாயகன் அடுத்து ஒரு விபரீதமான முடிவை கையில் எடுக்கிறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை ஜேம்ஸ் கர்ன் அப்படிங்கிற நபர் எழுதி நிக் கேசவேட்ஸ் அப்படிங்கிற நபர் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த ஜான் கியூ இருக்கே, இதுக்கு ஒரு மிகப்பெரிய லெகசி இருக்குது. 2002 அந்த படம் வெளியானப்பியே வசூல்லையே ஒரு மிகப்பெரிய வேட்டை நடத்தின ஒரு படம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் இந்த படத்தை அதுக்கு அடுத்து இதே மாதிரி இந்த கதையை ரொம்ப பிடிச்சி போய் இதில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ரீமேக் பண்ண படங்களும் சரி, இல்லை இதிலிருந்து நாங்கள் அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அடாப்டேஷனாக வெளியான படங்களும் சரி, எக்கச்சக்கமான படங்கள் பல உலக நாட்டில் அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்கவுங்களே அடுத்தடுத்து இந்த படத்தை பேஸ் பண்ணி அடாப்ட் பண்ணி படங்களை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம தமிழ்லேயே 2 படங்கள் அப்படி வந்தது. ஒன்று 2006 நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குன நெஞ்சிருக்கும் வரை அப்படின்னு சொல்லி நரேன் ஹீரோவாக நடித்த ஒரு படம். ஆனால் இந்த படத்தை தான் அப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லாமல் அவங்க கதைக்களத்தை கொஞ்சம் காதலி அதில் அதாவது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனைவிக்கு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை, அந்த ஹார்ட்டுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் கதைக்களத்தை கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி செட் அவுட் பண்ணியிருப்பாப்புல. பட் அந்த படமே நிறைய அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஒரு எமோஷனலான ட்ராமா தான் அந்த படம். அது ஒரு மிகப்பெரிய ஹிட் தான் அந்த டைமில் அந்த படமே. இப்போ 2023 நம்ம விஜய் ஆண்டனி நினைச்சு தமிழரசன் சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது, கிட்டத்தட்ட இந்த ஜான்கியோடைய அடாப்டேஷன் தான் அந்த படமே. ஆனால் அந்த படம் பெருசாக சோபிக்கல நம்ம ஊரில். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜான்கியூ அந்தளவுக்கு எமோஷனலாக, உங்களுக்கு நல்ல எமோஷனல் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும், கண் கலங்க வைக்கிற மாதிரி அப்படியே மனசை உருக்கிற மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களை கதறி அழுக விட்டுரும். அதுவும் ஆண் பிள்ளைகளே ஓகே தான், அது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பிரிக்க தேவையில்லை. போயிட்டு இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, 2.5 கோடி ரூபா பணம் வேணும், இல்லாட்டினா பிள்ளையை காப்பாற்ற முடியாதுன்னா ஒரு தகப்பனால் என்ன சார் பண்ண முடியும்? அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. படம் பார்க்குற எந்த தாய் தகப்பனாக இருந்தாலும் நம்மளை கதற விட்டுருவாங்க கண்ணீரில். அந்த மாதிரி ஒரு எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கு. இதில் தானே தலைவன் டென்சல் வாஷிங்டன் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பாப்புல. எனக்கெல்லாம் ஹாலிவுட்டில் டாம் ஹாங்க்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர். எத்தனையோ விமர்சனங்கள் நம்ம சொன்னது உண்டு. டாம் ஹாங்க்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜில் வந்து சொன்னார், ஆனால் நான் என்னங்க ஆக்டர், டென்சல் வாஷிங்டன் இருக்கும்போது நான் என்ன பெரிய ஆக்டர் அப்படின்னு டாம் ஹாங்க்ஸ் சொன்னாப்புல ஒரு ஸ்டேஜில். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு டென்சல் வாஷிங்டனு. அதுக்கு இந்த படத்தில் எக்ஸாம்பிளாக ஒரு சீன் ஒன்று இருக்குது. நடிப்பில் நம்ம பெருசாக சாதிக்கணுங்கிறதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும், நமக்கு முதல்ல ப்ராப்பராக நடிக்க வருதா, இப்படித்தான் நடிக்கணும், ஒரு நடிப்புனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒருத்தரை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா இந்த படத்தில் டென்சல் அவருடைய பையன்கிட்ட பேசுகிற ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. ரொம்ப சீரியஸான ஸ்டேஜில் அந்த பையன் இருப்பான். அந்த பையனை 2 தடவை கூப்பிட்டு இவர் வந்து இதான் பண்ணணும், என் அம்மா சொல்கிறத கேட்கணும் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அந்த சீனை நல்லா பாருங்கள் சார். சாதாரணமாக நார்மலாக இப்போ நம்மளை மாதிரி நார்மலாக பேச ஆரம்பிப்பாப்ல, டிசைன்லாம் போடாமல் நார்மலாக பேச ஆரம்பிக்கிற ஒரு டைலாக். அந்த ஷாட்டு பேசி முடியும் போது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கண்ணில் இருந்து தண்ணி சாரசாரியாக ஊற்றும். அப்படி முடிச்சிருப்பாப்புல. என்ன நடிப்பையா அதெல்லாம் அப்படின்னு மிரட்டி விட்ட பரமா மொமெண்ட் அது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டென்சல் கிட்ட இருந்து. அதே மாதிரி கிம்பர்லி எலைஸ் அவங்க தான்
இவருடைய மனைவியாக அந்த டெனிஸ்ங்கிற கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாங்க. இதில் ராபர்ட் டுவல் ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார், நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். இவங்க 3 பேர் தான் ஆக்சுவலி முக்கியமான கதாபாத்திரங்கள் இருந்தும் இந்த படத்தில் எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் அங்கே வந்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி ஆரம்பித்து போக போக பயங்கர எமோஷனல் ட்ராமாவாக, அதுக்கப்புறம் ஒரு கிரைம் த்ரில்லராக சீட்டேஜில் ஆடியன்ஸில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு படமாக மாறி போகும். அதனால இதே படத்தை தான் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா கூட தமிழரசனை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற நினைப்பெல்லாம் அந்த படத்தை பார்க்காதீங்க. வேற மாதிரியான ஒரு படம் இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ஜான் கியூ. இது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வச்சிருந்த படம், விமர்சனம் பண்ணாமே. பட் நிச்சயமாக இந்த படம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். டெக்னிக்கலி உள்ள என்ன தேவையோ எல்லாமே இந்த படத்துக்குள்ளே, இந்த கதைக்குள்ளே இருக்கும். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். நிச்சயமாக நீங்கள் பார்த்தே தீர வேண்டிய ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. படம் பார்த்துட்டு வருத்தப்பட மாட்டீங்க. நான் சொல்கிறது கண்கலங்கி இருப்பீங்க, அது வேறு விஷயம். பட் வருத்தப்பட மாட்டீங்க. இப்படி ஒரு படத்தை பார்த்து விட்டோமே, அட்டகாசமான ஒரு படம் இது. டைம் கிடைச்சதுன்னா சட்டு புட்டுன்னு இமீடியட்டாக பார்த்து முடிச்சிருங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.